காதல் உங்கள எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க போறோம். ரொம்ப அழகான எனர்ஜி இங்க இருக்கு. உங்க எல்லாத்தையும் ஷேக்கும் இந்த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உங்கள வந்து ஒரு புரியாத புதிரா தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து இது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒரு மேஜிக்கல் பீயிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயமா அவங்க உங்கள பார்த்தா, உங்கள யோசிக்கும்போது, அவங்க மனசுல பொங்குற காதல வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள பார்த்ததும் சரி, நீங்க வாழ்க்கையில வந்ததும் சரி, அது தானா நடந்த ஒரு அதிசயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து அவங்க வந்து எதையும் வந்து பிளான் பண்ணி பண்ணல. எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து எதிர்பார்த்தோ, இல்ல வந்து உங்கள வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு எதுவுமே அவங்க பிளானிங்ல இல்ல. நீங்க அவங்க வாழ்க்கையில வந்ததும் சரி, அவங்க இந்த அளவுக்கு காதல்ல விழுந்ததும் சரி, நெறைய விஷயங்களுக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல. ஏன்? ஏன் இந்த தேவதை என் வாழ்க்கையில வந்தாங்கன்னா, தேவதை அப்படின்னு சொல்றது வந்து இங்க ஃபெமின் எனர்ஜி இருக்கனால. ஸோ ஏன் இந்த அதிசயம் என் வாழ்க்கையில நடந்தது? எதனால? எப்படி? அப்படின்னு நெனைக்கிறாங்க. நீங்க தான் அவங்க மனச குளிர வைக்கிற ஒரு ஜீவன். இல்லன்னா வந்து உங்கள பார்த்தா அவங்க மனசு அவ்வளோதான். அப்படி ஜஸ்ட் மெல்ட் ஆகுது. அவ்வளோதான். அதே மாதிரி அவங்க எதிர்காலம் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது எல்லாமே அங்க அவங்களுக்கு ஞாபகம் வர ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தான். அவங்கள சுத்தி நெறைய பேர் இருக்கலாம். நெறைய உறவுகள் இருக்கலாம். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப ஸ்பெஷல் அவங்களுக்கு. நீங்க உங்கள நினைக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில்மென்ட், அந்த திருப்தி. அவங்க ஓகே அவங்க வாழ்க்கைய அவங்க சந்தோஷமா இருக்க போறாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை உங்களால தான் வருது. நிச்சயமா வந்து இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லன்னா வந்து இதுல ஏதோ ஒரு புனர்ஜென்மத்து பந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அ அவங்க வந்து உங்கள ரொம்ப அதிசய பிறவியா தான் பார்க்குறாங்க. அதே சமயம் வந்து ஒரு அ உ நெறைய பொறாம பிடிச்சவங்க இருக்காங்க அப்படின்னும் நினைக்கிறாங்க, இந்த காதல சுத்தி. இல்லன்னா வந்து உங்கள யாராவது இழந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்கள ரொம்ப பரிதாபமான ஜீவனா அவங்க பார்க்குறாங்க. அரவுண்ட் சம்மர் நம்ம சம்மர நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ரிஸ்க், பார்ட்னர் டூ பார்ட்னர், தேர்ட் பார்ட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் யாரோ ஒருத்தங்க உங்கள இழந்திருக்காங்க. நிச்சயமா இழந்திருக்காங்க. அவங்க வந்து இப்ப ரொம்ப ஃபயர்ட் அப். அந்த எனர்ஜி தான் இங்க இருக்கு. கண்டிப்பா இங்க 2 எனர்ஜி இருக்கு. இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இது எக்ஸோட எனர்ஜி. நீங்க உ புறமுதுகு காட்டியாச்சு அங்க. இது வந்து மேபி உங்க உங்க காதலுக்கும் தெரியும். ஏன்னா வந்து இந்த பெர்சன் வந்து பிளேயர். ஏன்னா இங்கே பார்ட்னர் டு பார்ட்னர், அன்சேஃப் டெசிஷன்ஸ், மேபி அவங்க நிறைய அன்சேஃப் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருந்திருந்திருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். நீங்கள் வாக் அவே பண்ணதுக்கு காரணம் வந்து தேர்ட் பார்ட்டி. இப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு புறமுதுக்கு தான் காட்டியிருக்கீங்க. இங்கே வந்து அந்த காதலுக்கு ஒரு சந்தர்ப்பமோ இல்லை எது ஒரு வாய்ப்போ இங்கே இல்லை. நீங்கள் யூ ஆர் கோயிங் வித் த ஃப்ளோ. இது வந்து மேபி உங்கள் பர்சனுக்கு தெரியும். ஏன்னா இங்கே பாட்டம் டெக்கில் இருக்கிறது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது அதுதான். ஸோ இந்த இந்த பர்சன் யார் உங்களை இழந்தாங்களோ, யாருக்கு நீங்க புறமுதுகு காட்டுனீங்களோ, அவங்க வந்து இப்போ ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்களோட எமோஷன்ஸ் வந்து அலை மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா, மேபி இது ஃபாலன் ட்வின்னா கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி மேல ரொம்ப கோவமா இருக்காங்களா இருக்கலாம். அ நீங்க வந்து ஒரு புது காதல் பாதையில போயிட்டீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல. ஏதோ ஒரு விஷயம் இங்க நடக்குது. அதனால அவங்க ரொம்ப கோவமா, உக்கிரமா இருக்காங்க. இட்ஸ் லைக் எல்லாம் இதனால நடந்தது, எல்லாம் உன்னால நடந்தது, என்னால நடந்தது அப்படின்னு பழி தான் இங்க நடந்துட்டுருக்கு. ஸோ ப்ளேம் கேம் போயிட்டுருக்கு. மேபி இந்த பெர்சனுக்கு ஒருத்தங்களுக்கு நெறைய பேர் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டினா ஒருத்தங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது கண்டிப்பா உங்க எனர்ஜி இல்ல இங்க இருக்கிறது. மே மெஜிஷியன் மேனிஃபெஸ்டிங் மேபி ஸ்பெல் ஒர்க். லெட்ஸ் சே 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க வந்து ஒரு நிரந்தரமான, சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கையும், ஒரு குடும்ப வாழ்க்கையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில வரப்போறது ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். உங்க உலகத்த ரொம்ப செக்யூர் பண்ணிக்கிட்டீங்க இந்த பெர்சன் கிட்ட இருந்து. அ மேபி இந்த பெர்சன் நீங்க பிளாக் பண்ணியிருக்கலாம் உங்க உலகத்துல இருந்து. ஏன்னா, உங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நீங்க விலகி போயாச்சு. உங்க உலகத்த செக்யூர் பண்ணிட்டீங்க. ஆ இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இங்க இருக்கு. இந்த அதாவது என்ன இங்க இருக்கு எனர்ஜினா, இவங்க பண்ண துரோகத்துக்கு நீங்க விலகி வந்தாச்சு. நீங்க விலகி உங்க வாழ்க்கைய செக்யூர் பண்ணி, நீங்க புது பாதையில போக ஆரம்பிச்சாச்சு. இது பிரபஞ்சம் அவங்களுக்கு குடுக்குற தண்டனை. என்ன தண்டனை அப்டின்னா, தூரமா இருந்து உங்களோட வாழ்க்கைய
பார்க்க போறது தான் அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க போற தண்டனை. அவங்க என்ன எனர்ஜில இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. 3 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ரொம்ப பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இல்லைன்னா இந்த பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனுக்கு தான் அவங்க தள்ளப்படுவாங்க. அவங்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அலமோதின்னு இருக்கு. ஆஹ் அவங்களோட எமோஷன்ஸ் அலமோதின்னு இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பொறாமத்தி அவங்கள வந்து சுட்டு எரிக்குது. ஏன் பொறாம அப்படின்னா பொசசிவ். நீங்க வந்து அவங்களோட சொத்து நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. நீங்க வந்து திருவிளையாடல் பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க விலகி போயிட்டீங்க. உங்க பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்க கிஃப்ட் என்ன அப்படின்னா பியூட்டிஃபுல் லவ், நியூ பிகினிங். ரொம்ப ஸ்மார்ட் இல்லைனா வந்து எதையும் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன் இங்கே நான் பார்க்குறேன். 6 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அவங்களோட தான் உங்களோட காதல் வெற்றி நோக்கி போக போகுது. நியூ பிகினிங். 9 ஆஃப் கப்ஸ். உங்களோட விஷ் ஃபுல்ஃபில். மை காட், திஸ் creepy ஐ. ஓ மை காஷ். இந்த பர்சன் உங்கள வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நைட் டைம்ல. மேபி உங்க வீட்டுக்கிட்ட நின்னு வாட்ச் பண்றதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? வெளியில போறீங்களா? வர்றீங்களா? இந்த உங்களோட பிலவ்டோட வெளியில போறீங்களா? என்ன அப்படிங்கிறது மேபி அ தே ஆர் டூயிங் சம்திங். மேபி அவங்களே வாட்ச் பண்ணலாம். இல்லைனா யாரையாவது ஹையர் பண்ணியிருக்கலாம் வாட்ச் பண்றதுக்கு. ஏன்னா அவுல் எனர்ஜி. நைட்ல முழிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம். பகல்ல வந்து அவங்க மெசேஜஸ் கேட்கலாம். நைட்ல வந்து அவங்க உங்கள வாட்ச் பண்றாங்க. டெஃபினட்டா வாட்ச் பண்றாங்க. ஃபார் ஷூர். அது எப்படியே வேணா இருக்கலாம். மேபி த்ரூ கேமரா, இல்லைனா தே ஹேவ் ஹையர் சம்படி. இல்லைனா அவங்களே வந்து ஏதாவது வெஹிக்கிளில் உங்க 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 வீட்டை சுற்றி சுற்றி வரலாம். இல்லைனா அவங்க அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் டெஃபினெட்லி தே ஆர் வாட்சிங். மேபி இது வந்து சோஷியல் மீடியா கூட வாட்ச் பண்ணலாம். ஸ்டாக்கிங். பட் திஸ் இஸ் creepy. இங்க பாருங்க. அந்த கண்ணு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சா. நான் ஒரு நிமிஷம் அலண்டுட்டேன். என்ன நடக்குது இங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இதை கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். பட் இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வர மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது அவங்க பண்ணாங்க, அதாவது இட்ஸ் எகெயின்ஸ்ட் உங்களோட என்ன சொல்கிறது, எகெயின்ஸ்ட் லீகல் சிஸ்டம் அப்படின்னா, எகெயின்ஸ்ட் லா அப்படின்னா பனிஷ்மெண்ட் இங்கே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த கார்டை நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பிரபஞ்சம் ஆல்ரெடி லாக் வச்சுட்டு தான் அவங்கள வந்து அந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஒரு எல்லையை தாண்டினாங்க அப்படின்னா தே வில் பி பனிஷ்ட். அவங்களுக்கு வந்து தண்டனை நிச்சயமாக காத்துட்ருக்கு. பிரபஞ்சம் சொல்கிறாங்க நோ, நாங்கள் ஒரு எல்லைக்கு மேலே எதையுமே அனுமதிக்க போகிறதில்ல. ஏன்னா இது டிவைன் லவ், டிவைன்லி கைடட் கனெக்ஷன். ஸோ யூஆர் ஸோ செக்யூர். அந்த க்ரீப்பி எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். அந்த கண்ணு யாரோட கண்ணு ஸ்பிரிட்ஸோ. பிரபஞ்சம் பாருங்க. ஆஹா, எல்லா கார்டும் க்ளோஸ்ட் ஆகுது. 10 ஆஃப் பென்டிகல்ஸ். 10 ஆஃப் பென்டிகல்ஸ் ரெண்டாவது இடம் பார்த்தாச்சு. உங்களோட விஷ் 10 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷ் நிறைவேறும். பிளாக்கேஜ். டெத் கார்டு. ஓ மை காஷ். இந்த பர்சன் ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்காங்க. இங்கே பாருங்க. ஹேங்க்டு மேன், பேட், வவ்வால், வவ்வால், ஆந்த. இது என்ன? இது என்ன செத்து போன ஒரு ஜீவன்? இது ஏதோ ஒரு பறவையோட எலும்புக்கூடு. மேபி ஈகிள். அவங்க வாழ்க்கையில் இப்போ ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தையோட வவ்வாலோட கண்கள் வந்து செவந்திருக்கு. அவங்க எங்கேயோ வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. அவங்க பார்க்குற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கோபம் தரக்கூடிய விஷயங்களா இருக்குது. மேபி அவங்க தூரமாக இருந்து பார்க்கும்போது நீங்கள் உங்களோட காதலோட எங்கேயாவது போகிறத பார்க்கலாம். இல்லைனா வந்து காதலை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறதை பார்க்கலாம். சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கோவத்தை உண்டு பண்ணுது. மேபி ஓ அவங்க உங்களை நோக்கி வரணும்னு நினைக்கிறாங்க. காமிக் பீப்புள், இந்த தேர்ட் பார்ட்டி அவங்கள பிடிச்சி வைக்கிறாங்க. மேபி டெத். சம்திங் இஸ் எண்டிங். மேபி அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை எண்டிங் த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். நம்ம அங்கே போக போகிறதில்ல. பிரபஞ்சம் என் வாய மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இந்த பர்சன் வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்காங்க பொறாமைனால். ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.